இரண்டாம் வீடு சொல்லக்கூடிய சிறப்பு பலன்கள்லாம் என்ன, அதாவது சீக்ரெட்ஸ் ஆஃப் செகண்ட் ஹவுஸ். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நான் வந்து முதலாம் வீட்டோட பலன்களை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அது பார்க்கலன்னா அது போய் பாருங்க. சரிங்களா? ஸோ காலச்சக்கரத்துக்கு மொத்தம் 12 ராசிகள் இருக்கு. சரிங்களா? ஸோ மேஷம் தான் அதுக்கு வந்து முதல் வீடு. இரண்டாவது வீடு வந்து ரிஷபம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து முதல் வீடு பார்த்துட்டோம். அதோட வரிசையில் நம்ம இப்போ இரண்டாவது வீடோட சிறப்பம்சங்கள்லாம் என்ன, ஏன்னா இரண்டாம் வீடு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 30-40 காரகத்துவங்கள் இருக்குது. சரிங்களா? ஸோ அதை பற்றி வீடியோ போட்டால் ரொம்ப பெரிய வீடியோவாக போகும். ஸோ அதனால தான் நான் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு ஒரு 5 பலன்கள், அதாவது 5 சிறப்பு பலன்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ ஜோதிடம் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ வீடியோவை முழுமையாக பார்க்க மறக்காதீங்க. நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. முதல் வீடு சொல்லக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ இரண்டாவது வீடு சொல்லக்கூடிய பலன்கள் வரிசையில் என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா செல்வம், அதாவது வெல்த். சரிங்களா? ஸோ இரண்டாம் வீடு காலச்சக்கரத்துக்கு ரிஷபம் அப்படின்னு வரும். ரிஷபத்தோட ஓனர் யாரு, அதிபதி யாரு, ரூலர் யாருன்னு பார்த்தா சுக்கிர பகவான். ஸோ சுக்கிரனாலே நமக்கு தெரியும் காதல், காமம், மோட்சம் இதெல்லாமே வந்து சுக்கிரனோட காரகத்துவங்கள்ல வரும். அதுல குறிப்பா இந்த இரண்டாவது வீடு சொல்லக்கூடிய காரகத்துவங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா செல்வம், வெல்த், ஃபேமிலி, குடும்பம் மிக முக்கியமான ஒரு காரகத்துவ அடிப்படையில் வரும். அடுத்து திருமண வாழ்க்கை. ஏன்னா ஃபேமிலி அப்படின்ற விஷயம் வந்தாலே வந்து கிரியேஷன் அப்படி இல்லையா, உருவாக்குதல் அப்படின்றதுனால ஸோ திருமண வாழ்க்கை, ஆணும் பெண்ணும் கலக்கக்கூடிய அந்த திருமண வாழ்க்கை. அதுக்கப்புறமா படிப்பு வந்து வரும், அதாவது முதல் கட்ட படிப்பு, இந்த பிரைமரி எஜுகேஷன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்து 4th இம்பார்ட்டன்ட் கேட்டகரியில் வருது. அண்ட் 5th இம்பார்ட்டன்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சு. ஒரு மனிதனுடைய ஸ்பீச் எப்படி இருக்கும், அவன் எப்படி பேசுவான், அவங்களுடைய பேச்சு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குமா, அடுத்தவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய பேச்சா, அவங்க எப்படிப்பட்ட ஆளு அப்படின்றத சொல்லக்கூடிய இந்த 5 முக்கியமான விஷயங்களுமே காலச்சக்கரத்துக்கு இரண்டாம் வீட்டுல குறிக்கும். இது எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி முதல் வீடை பத்தி போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ அதை போய் பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஸோ இந்த 12 ராசி கட்டங்கள்ல நீங்க எது வேணா லக்னமா வரலாம். சரிங்களா? ஸோ இப்போ மேஷம் வந்து உங்க லக்னமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. முதல் வீடு உங்க லக்னமா இருக்குன்னா உங்க லக்னத்துல இருந்து இரண்டாம் வீடு எதுவோ அதுதான் வந்து செகண்ட் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த மேஷத்துக்கு இரண்டாம் வீடு எது? ரிஷபம். சரிங்களா? அப்ப ரிஷபத்துக்கு இதெல்லாமே வந்து மிக முக்கியமான காரகத்துவம். ஸோ இப்போ ஒரு மனுஷனுக்கு செல்வம், செல்வாக்கு, குடும்பம், அதுக்கப்புறம் தனத்துல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, சந்தோஷமான வாழ்க்கைகள் அமையுது அப்படின்னா அதுக்கு இரண்டாம் வீட்டோட அமைப்பு ரொம்ப முக்கியம். அப்ப சுக்கிரன், ரிஷபத்தோட ரூலர் யாரு? சுக்கிரன். அப்போ சுக்கிரன் வந்து ஆட்சியாவோ, அதாவது இங்க ரிஷபத்திலேயே அவர் ஆட்சியாவோ இல்ல வந்து துலாம்ல அவர் ஆட்சி, அதாவது அவரோட ஓன் ஹவுஸ்ல இருக்காரு அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அத்தியாவசியமான விஷயங்கள் வாழ்க்கையில வந்து நல்ல குடும்பம், நல்ல செல்வம், நல்ல செல்வாக்கு, நல்ல திருமண வாழ்க்கை, அவர் நல்ல படிப்பு, நல்ல பேச்சு, இதெல்லாமே அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ சுக்கிரன் வந்து துலாம்ல இல்ல மீனத்துல அவர் உச்சமா இருந்தாலோ, மேஷ லக்னமா இருந்து சுக்கிரன் வந்து ரிஷபத்திலேயோ துலாம்லயோ 12வது வீடு மீனத்திலேயோ உச்சமா இருந்தாலோ அவங்களுக்கு சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கை அமையறதுக்கு அண்ட் செல்வமும் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்க இந்த பிரச்சனை வருது? இப்போ வந்து எனக்கு பணத்துல பற்றாக்குறை வருது, ஃபேமிலியில பிரச்சனை வருது, என்ன பண்றது, இதுக்கு கிரகணில எப்படி காரணம் ஆகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இரண்டாம் வீடு தான் பார்க்கணும். இல்லை நான் கடுமையா உழைக்கிறேன், எனக்கு பணம் சேர மாட்டேங்குது, ஃபைனான்ஷியலா நான் ரொம்ப டிராபேக்கா இருக்கேன், ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்குமே இரண்டாவது வீடை தான் பார்க்கணும். படிப்புல எனக்கு மந்தமா இருக்கு, படிப்பு சரியா ஏற மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்குமே இரண்டாம் வீடு. திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் வருது அப்படின்னாலும் இரண்டாம் வீடு. ஏன்னா சுக்கிரன் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப், ஸ்பௌஸ். ஸோ இத்தனை சிறப்பம்சத்துக்குரிய காரகத்துவம் சுக்கிர பகவானுக்கு உண்டு. ஸோ பிரச்சனைகள் எந்த இடத்துல இருந்து வருது, ரூட் காஸ் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். சுக்கிரன் வந்து அவர் எப்பயுமே வந்து சொந்த வீட்லயோ ஆட்சி வீட்லயோ உச்ச வீட்லயோ இருந்தா பிரச்சனை இல்லை. மறைவு வீடுகள்ல இருக்கும்போது
ப்ராப்ளம் வந்து ஆரம்பிக்குது. எதெல்லாம் மறைவு வீடுன்னு பார்த்தீங்கன்னா 6, 8, 12 சரிங்களா. ஸோ பொதுவாக இந்த மாதிரி இடங்கள்ல வந்து சுக்கிரன் வந்து இருக்கும்போது ப்ராப்ளம்ஸை வந்து அவர் ஏற்படுத்துவார். இப்போ வந்து இந்த மேஷ லக்னத்துக்கு வந்து சுக்கிரன் வந்து 6ஆம் வீடு கண்ணில இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அங்க அவரு நீச்சம் அடைகிறாரு சரிங்களா. ஸோ நீச்சம் அடைஞ்சாலும் பலன்கள் உண்டு. இப்ப இந்த சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துல இருந்து இங்கே குரு இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நிச்சயமா வந்து ஃபைனான்சியல்ல பெரிய அளவு ஸ்ட்ரகிள் இருக்காது, ஃபேமிலி லைஃப்ல பெரிய இஷ்யூஸ் இருக்காது, இல்ல நல்ல திசைகள் இருந்தாலும் நடக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு பெரிய இஷ்யூஸ் இருக்காது. ஆனா தனித்து நின்று சுக்கிரன் நீங்க 6ஆம் வீட்டுல கண்ணில வந்து சுக்கிரன் மறையும் போது, நீச்சம் ஆகும் போது நிச்சயமா ஃபேமிலியில ஒரு பிரச்சனைகள் தடை ஏற்படுறதுக்கு, ஃபேமிலி கிரியேட் பண்றதுக்கோ, இல்ல திருமண வாழ்க்கையில ஒரு சுகம் இருக்கிறதுக்கோ, இல்ல வந்து பணம் சேர்றதுக்கோ, இந்த மாதிரி விஷயங்கள தடை தாமதத்தை அவர் வந்து ஏற்படுத்துறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் வீட்லயும் இருக்கும்போது சுக்கிரன் இருக்கும்போது இதே பிரச்சனைகளை தான் ஏற்படுத்துறாரு சரிங்களா. இங்க சுக்கிரன் இருந்தாலும் அதே பிரச்சனைகள் தான் ஏற்படுது சரிங்களா. ஸோ 12ஆவது வீட்டுல இருக்கும்போது கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு, ஏன்னா சுக்கிரன் அங்க உச்சம் அடைகிறாரு. அப்போ கூட அந்த 12ஆவது வீட்டுல சுக்கிரன் இருக்கும்போது சுப கிரகங்கள் பார்க்கணும். இப்ப குருவோ இல்ல சனியோ புதனோ சந்திரனோ இந்த மாதிரி கிரகங்கள் பார்க்கும்போது நிச்சயமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்திலேயோ இல்ல ஃபேமிலிலேயோ இல்ல வந்து உங்களுக்கு வந்து செல்வம், அதாவது வெல்த் மேனேஜ்மெண்ட், பணம் சேர்க்கிற விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நீங்க வந்து பிரச்சனையை சமாளிக்கணும் சரிங்களா. ஏன்னா இதெல்லாமே வந்து நம்ம ஜோதிட நூல் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா 6, 8, 12 இது எல்லாமே வந்து மறைவு ஸ்தானங்கள் சொல்றாங்க. ஏன்னா சுக்கிரன் நீங்க மறையக்கூடாது. ஒண்ணு சுக்கிரன் நீங்க இருக்காரு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், உங்க ஜாதகத்துல நீங்க மேஷமா இருக்கீங்க, சுக்கிரன் வந்து 12ஆவது இடத்துல இருக்காருன்னா குரு வந்து சமசப்தமமா இங்க கண்ணில இருந்து ஒரு பார்வையோ, குருவோட நேரடி பார்வை சுக்கிரனுக்கு விழுதோ, இல்ல புதனோட நேரடி பார்வை சுக்கிரனுக்கு விழுதோ, இல்ல சந்திரனோட நேரடி பார்வை வந்து சுக்கிரனுக்கு இங்க இருந்து டைரக்டா வந்து விழுந்துச்சு அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வந்து ஃபைனான்சியல்ல எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தசாபுக்தி திசை, அதாவது கோச்சார ரீதியா கிரகங்களும் திசைகளும் புக்திகளும் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா இது வந்து ஒரு எக்ஸலண்டான ஒரு பிளேஸ்மெண்ட். உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து 12th ஹவுஸ்ல இருக்கிறது வந்து ஹையஸ்ட் பிளஷரை கொடுப்பாரு. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு பிரகாரம் பாத்தீங்கன்னா மேஷத்துக்கு 12ஆவது வீட்டுல மறையக்கூடிய சுக்கிரனுக்கு வந்து சுகபோகமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு இன்பமும் அண்ட் ஒரு சிறப்பு அம்சமும் சுக்கிரனுக்கு இருக்கிறதுனால நிச்சயம் அவர் கொடுப்பாரு. ஸோ எங்கெல்லாம் சுக்கிரன் இருக்கலாம், இப்போ மேஷ லக்னமா நான் பிறந்துட்டேன், எனக்கு வந்து சுக்கிரன் வந்து இத்தனை சிறப்பம்சங்களையும் வச்சிருக்காரு, இத்தனை சிறப்பம்சங்களும் குணங்களும் அவருக்கு இருக்கு, என் ஜாதகத்துல எங்க சுக்கிரன் இருந்தா சூப்பரா இருக்கும், என்னோட லைஃப் வந்து நல்ல ஒரு சேஞ்ச் கிடைக்கும், சுக்கிர தசையில அதெல்லாமே ஆக்டிவேட் ஆகும் சரிங்களா. ஸோ ஒவ்வொரு தசையில தான் ஒவ்வொரு பிளானட் வந்து ஆக்டிவேட் ஆகுது. அப்போ சுக்கிரன் எங்க இருந்தா நற்பலன்களை செய்வாருன்னு பாத்தீங்கன்னா கேந்திரா ஹவுசஸ்ல இருந்தா நற்பலன்களை செய்வாரு. எங்க 1, 4, 7, 10 சரிங்களா. ஸோ அதாவது மேஷ லக்னமா நீங்க இருக்கீங்கன்னா மேஷத்திலே சுக்கிரன் இருக்கலாம், இல்ல 4ஆவது இடத்துல கடக வீட்டுல அவர் வந்து திக்பலம் அடைவார், ஸோ இங்கே வந்து சுக்கிரன் இருக்கலாம். 7ஆம் வீடு வந்து அவரோட ஆட்சி வீடு, இங்க சுக்கிரன் இருக்கலாம். அதே மாதிரி 10ஆவது வீடு மகரம் சனியோட வீடு, இங்க சுக்கிரன் இருக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் சுக்கிரன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து செல்வம், செல்வாக்கு, பொருள் சேர்க்கறது, நல்ல படிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். அண்ட் தென் பேச்சு கூட நான் வந்து செகண்ட் ஹவுஸ் சொன்னேன். ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப இனிமையா பேசக்கூடிய ஆட்களா இருப்பாங்க, ரொம்ப ஸ்வீட்டா வந்து பேசுவாங்க சரிங்களா. அதே மாதிரி வந்து இதே லக்னத்துக்கு 2ஆவது இந்த இடத்துல வந்து செவ்வாயோ சனியோ இருந்துச்சுன்னா அவங்க பேச்சுல கொஞ்சம் கவனம் தேவை சரிங்களா. ஸோ ராகு அப்படின்ற ஒரு கிரகம் இருந்தாலும் பேச்சுல கொஞ்சம் கவனம் தேவைப்படும். ஏன்னா இதெல்லாமே பாவ கிரகங்கள். ஸோ பாவகிரகங்களை ஒன்று சுபகிரகங்களை பார்வையிடுது அப்படின்னா இது வந்து ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இதுதாங்க 2ஆம் வீட்டோட காரகத்துவ பலன்கள். இதற்கடுத்து நம்ம வந்து 3ஆவது வீட்டை வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, இதை பற்றி ஏதாவது டவுட் இருக்குது, என்னோட ஜாதகத்தில் 2ஆவது வீட்டில் இந்த மாதிரி கிரகங்கள் இருக்குது, என்ன கிரகங்கள் பார்க்கணும்னு தெரியல, இல்லை இந்த கிரகங்கள்னா என்ன பலன் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு என்னன்றதை பார்க்கலாம்.